Hello, friends. Welcome to my channel DSA with me. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா டிஎஸ்ஏனா என்ன, டிஎஸ்ஏ எதுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு கிளியரா டீட்டெயில்டா ஈஸியாவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ்க்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஎஸ்ஏவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சொல்லுவாங்க. இத 2 பார்ட்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லி ஒரு பார்ட், அல்காரிதம் சொல்லிட்டு இன்னொரு பார்ட். அதை தான் நான் ஈஸியா இங்க எழுதியிருக்கேன். டிஎஸ்ஏ ஈக்குவல் டு டிஎஸ் பிளஸ் ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி. இந்த நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப டேட்டா ஸ்ட்ரக்சரை டீட்டெயில்டா பார்க்கலாம் வாங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண, ஆர்கனைஸ் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட், ஒரு ப்ராசஸை தான் டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு சொல்றாங்க. இதை 2 டைப்பா பிரிப்பாங்க. லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு. லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா ஒரு டேட்டா சீக்வன்ஸ் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா ஒன் ஆஃப்டர் அனதர் சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அததான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம வாங்க நெக்ஸ்ட் போய் பார்ப்போம். லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல 4 டைப்ஸ் இருக்கு. என்னென்னா அரே, ஸ்டாக், கியூ, லிங்க்டு லிஸ்ட் சொல்லிட்டு 4 டைப் இருக்கு. இந்த ஒவ்வொரு டைப்பையும் சும்மா ஓவர் வியூ மட்டும் பார்ப்போம். டீட்டெயில்டு அப்கமிங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு கோடிங் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அரேனா என்னதுன்னா ஒரு டேட்டாவை 1 by 1 ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேவா? அது ஒரு ஃபிக்ஸ்டு சைஸ்ல இருக்கும். எக்ஸாம்பிள் இப்ப 8 இருக்குன்னா அதுல ஒரு 30x தான் ஸ்டோர் பண்ணிக்க வச்சுக்க முடியும். இதுல நம்ம 35x ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்மளால முடியாது. ஒரு ஃபிக்ஸ்டு சைஸா இருக்கிறதால அது அரேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அது 1 by 1 தான் அரேஞ்ச் பண்ண முடியும். அதனால இதை ஸ்டாட்டிக்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக்னா என்னன்னா எந்த சேஞ்சஸும் நம்மளால பண்ண முடியாது. இது ஒரு கான்ஸ்டன்ட் டைப்னு சொல்லிட்டு சொல்றதால இது அரேவை நம்ம ஸ்டாட்டிக்ல சொல்லுவோம். பேலன்ஸ் இருக்க ஸ்டாக், கியூ, லிங்க்டு லிஸ்ட் இதெல்லாம் டைனமிக். ஏன்னா இதெல்லாம் ஃபிளெக்சிபிளா இருக்கும். நம்ம யூசருக்கு ஏத்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதனால இதெல்லாம் டைனமிக் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் பத்தி பார்க்கலாம். ஸ்டாக்னா என்னதுன்னா ஒரு ஐட்டத்தை ஃபர்ஸ்ட் போடுறோம்னா நெக்ஸ்ட் ஒரு ஐட்டத்தை லாஸ்ட் போடுறோம்னா அந்த ஐட்டத்தை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் எது வச்சுக்கலாம்னா நம்ம ஒரு கிச்சன்ல ரேக்ல நம்ம பிளேட்ஸ் வாஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ற பிளேட் அடியில போயிடும். லாஸ்ட் வாஷ் பண்ற பிளேட் மேல வந்துடும்ல. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் போறாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல அடியில இருக்க பிளேட் எடுக்க மாட்டாங்க. மேல இருக்க பிளேட். அப்படின்னா லாஸ்டா இருக்கிறத ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அதுதான் இந்த ஸ்டாக் கான்செப்ட். நெக்ஸ்ட் கியூவை பத்தி பார்ப்போம். கியூல ஃபர்ஸ்ட் நிக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் மூவ் ஆவாங்க. எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது? இப்போ ஒரு பஸ் வருது. பஸ் ஸ்டாண்ட்ல லைன்ல நிக்கிறாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் தான் ஃபர்ஸ்ட் பஸ் வந்தோடனே ஃபர்ஸ்ட்ல ஏறுவாங்க. லாஸ்ட் பர்சன் அடிச்சுக்கிட்டு போக முடியாது. ஓகேவா? இதுதான் கியூ. ஸ்டாக்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். கியூனா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லிங்க்டு லிஸ்ட் ஒரு சிம்பிள் கான்செப்ட்ல சொல்றேன். ஒரு ஒரு டேட்டாக்கும் இன்னொரு டேட்டாக்கும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பாயிண்டர் இருப்பாங்க. அதுதான் லிங்க். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னா இன்னொரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் கூட கனெக்ட் ஆகணும்னா நடுவுல ஒரு கனெக்ஷன் இருக்கும். கனெக்ஷன் இருந்தாதான் இது நம்மளுக்கு மூவ் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் டைனமிக் டேட்டா டைப். அரேன்றது ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப நம்ம நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்க்கலாம். நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா ஒரு டேட்டாவை பிரான்ச்சஸாவோ இல்ல ஒரு நெட்வொர்க் மூலியமாவோ இல்ல ஒரு கனெக்ஷனா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இததான் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதுல
மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. ட்ரீ, கிராஃப், ஹீப்ன்னு சொல்லிட்டு. ஒண்ணு வந்து சும்மா பார்ப்போம் ஓவர்வியூ மாரி. ட்ரீல வந்து ஒரு ரூட் இருக்கும். அதுல வந்து மல்டிபிள் சைல்ட் நோட்ஸ் இருப்பாங்க. இப்ப நம்ம எக்ஸாம்பிள் நம்ம ஒரிஜினல் ட்ரீய நெனச்சுக்கோங்க. ஒரு ஒரு ட்ரீ இருக்கு. அதுல எவ்வளோ இருக்கும்? மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கும்ல. அந்த மாரி தான் இந்த டிஎஸ்சிலயும் ட்ரீ. இப்போ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபேமிலி ட்ரீ எடுத்துப்போம் நம்ம. அதுல பேரண்ட் வருவாங்க. பேரண்ட் வந்த பிறகு அவங்களுக்கு சைல்டு இருக்கும். சைல்டு வந்த பிறகு இவங்களுக்கு மேரேஜ் ஆயி இவங்களுக்கு சைல்டு இருக்கும். அந்த மாரி வந்து ஒரு நெறைய பிரான்ச்சஸா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே போறத தான் வந்து ட்ரீன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கிராஃப் எடுத்துக்கிட்டோம்னா, கிராஃப்னா ஒரு டேட்டா இருக்கும். அதுக்கு வந்து டேட்டாவ நம்ம நோடுன்னு சொல்லி எடுத்துப்போம். ஒரு நோடுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அது கனெக்ட் பண்றதுக்கு எட்ஜஸ் இருக்கும். அது வந்து எப்படி சொல்றது? ஒரு மியூச்சுவல் கனெக்ட் ஆகும் 2மே அட் டைமுக்கு. இப்ப எக்ஸாம்பிள் ஒரு சோசியல் நெட்வொர்க்ல ஒரு ஃப்ரெண்ட் வந்து எப்படி நம்மளுக்கு மியூச்சுவல் கனெக்ட் ஆகுற மாதிரி, ஒரு நோடும், ஒரு எட்ஜஸும் எப்படி வந்து கனெக்ட் ஆகுதோ, அதுதான் வந்து கிராஃப்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீப்லனா என்ன சொல்லுவாங்கன்னா, ஹையஸ்ட் ஆர் லோவஸ்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல எப்படி சொல்லுவாங்க? நம்ம வந்து இப்ப ஒரு கம்பெனிக்கு போறோம்னா, நம்ம எது ப்ரியாரிட்டிய பேஸ் பண்ணி தானே எடுப்போம். நம்மளுக்கு எந்த டாப் கம்பெனி வேணுமா? இல்ல மிடில் கம்பெனி வேணுமா? எந்த கம்பெனி வேணுமோ அத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுக்கு ப்ரியாரிட்டி குடுப்போம். அது மாரி தான் இங்க ஹீப்லயும் வந்து நம்ம டிஎஸ்ஏவ வந்து டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருப்போம் நம்மளுக்கு தெரியாமயே. நம்ம அந்த கான்செப்ட் தெரிய மாட்டுது நம்மளுக்கு எதுல வந்து எந்த கான்செப்ட் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. ஆனா டே டு டே லைஃப்ல வந்து நம்ம டிஎஸ்ஏ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன? அதோட டைப்ஸ்னா என்ன முடிஞ்சிச்சு. இனிமேட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அல்கோரிதம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அல்காரிதம்னா என்னன்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ரேஸ்ல முடிக்கிறேன். இது வந்து ஒரு ப்ராப்ளத்த எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல வந்து சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது தான் அல்காரிதம். ஓகேவா? இதுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, என்ன ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஓகே. ஒரு டீ வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றது சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதுக்கு எத்தன ஸ்டெப்ஸ் இருக்கு? 4 ஸ்டெப்ஸ் இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு பேன்ல வந்து வாட்டர வந்து பாயில் பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்து டிகாஷனும், மில்க்கும் வந்து அதுல ஆட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் வந்து சுகர் ஆட் பண்ணணும். ஃபோர்த் ஸ்டெப் வந்து அத வந்து ஃபில்டர் பண்ணி சர்வ் பண்ணணும். அவ்வளவுதான். இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கிறதால நம்மளுக்கு எதுவும் மறக்காது. எந்த ப்ராப்ளமும் வராது. அதே மாரி எங்கேயா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? அதே மாரி சீக்கிரமாவும் சால்வ் பண்ணிட முடியும். எந்த ஒரு கன்ஃப்யூஷனும் இல்லாம. அதனால அல்காரிதத்த யூஸ் பண்ணுவாங்க. இந்த அல்காரிதத்துல டைப்ஸ் இருக்கு. பார்க்கலாம். அல்காரிதம் டைப்ஸ் என்னன்னா, சார்ட்டிங், சர்ச்சிங்ன்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்கு. சார்ட்டிங்னா என்னதுன்னா, ஒரு டேட்டால ஐட்டம்ஸ சார்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணும். இப்ப எப்படி சொல்லலாம்னா, அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் அந்த மாரி இருக்குல்ல. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்றேன். நம்ம வந்து கான்டாக்ட்ல வந்து நேம்ஸ ஃப்ரெண்டோட அதான் நம்மளோட கான்டாக்ட் பெர்சன் நேம்ஸ வந்து ஸ்டோர் பண்ணாம எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு. இதுவே ஒரு நம்ம சார்ட் பண்ணி அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்ல அவங்க நேம்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ல சார்ட் பண்ணியிருந்தோம்னா, ஈஸியா இப்ப எம்ல போய் நம்ம ஈஸியா போய் எடுத்துக்க முடியும். இதுவே பண்ணாம இருந்தோம்னா, அங்கங்க ஷஃப்ல இருக்கும். ஏ வந்து மிடில்ல, எம் வந்து மேல, இசட் வந்து கீழ அந்த மாரி வந்து ஷஃப்ல இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால சார்ட்டிங் மெத்தட யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சர்ச்சிங். சர்ச்சிங்னா டேட்டால ஒரு வேல்யூ எப்படி சர்ச் பண்றதுக்கு சர்ச் அல்காரிதத்தை யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கும் கான்டாக்ட் லிஸ்ட் வச்சுக்கோங்க. சார்ட் பண்ணதால தான் நம்மளால ஈஸியா வந்து சர்ச் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து நம்ம சர்ச் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப கடுப்பாயிடுவோம் நம்ம. கரெக்ட் தானே? என் ஃபோனே பண்ண தேவையில்லடா சொல்லிட்டு அப்படியே ஆயிடும். இது அழகா ஷார்ட் பண்ணியிருந்தோம்னா, ஈஸியா சர்ச் பண்ணிடலாம். இதுக்கெல்லாம் இந்த அல்கோரிதம்ஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது 2த்தோட டைப்ஸ வந்து நம்ம பார்க்கலாம். சார்ட்டிங்கோட டைப் என்னன்னா, பபிள் சார்ட், குயிக் சார்ட், மெர்ஜ் சார்ட் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் டைப்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ்ல டீட்டெயில்டா பார்க்கலாம். சர்ச்சிங்லயும் 2 டைப் இருக்கு. பைனரி சர்ச்சிங், லீனியர் சர்ச்.
இப்படி சொல்லிட்டு 2 ரிசர்ச். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம பேசிக்கா டிஎஸ்ஏனா என்ன சொல்லிட்டு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நெக்ஸ்ட் வர வீடியோ வந்து அரேஸ பத்தி டீப்பரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல வந்து நம்ம எக்ஸாம்பிள் கோடு ப்ராப்ளத்தோட வர டெய்லி வந்து இந்த சேனல்ல வந்து லீட் கோட் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவோம். அதனால நீங்களும் வந்து ரெடியா இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், டிஎஸ்ஏனா என்ன, அதோட டைப் முடிச்சோம். எதுக்கு வந்து டிஎஸ்ஏ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க எல்லாரும்? அதுவும் இல்லாம சில பேரெல்லாம் டிஎஸ்ஏவா ஐயோ ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? நான் சொல்றேன் வாங்க. டிஎஸ்ஏனா ஒண்ணும் இல்லைங்க. இது வந்து நம்ம எலிஜிபிலிட்டிய டெஸ்ட் பண்றதுக்கான டெஸ்ட் தான் டிஎஸ்ஏ. நம்ம வந்து ஒரு டெக் கம்பெனிஸ், இல்ல கம்பெனிஸ் இந்த மாரி கம்பெனிஸ்லலாம் போறோம்னா, அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு? ஒரு ப்ராப்ளத்த எப்படி குயிக்கா சால்வ் பண்றாங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்கு தான் இந்த டிஎஸ்ஏவே வச்சிருக்காங்க. நம்ம இந்த டிஎஸ்ஏவ எவ்ளோ ஈஸியா கிராக் பண்றோமோ, அவ்வளோ ஈஸியா வந்து நம்மளுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கும். ஓகேவா கைஸ்? அதனால தான் டிஎஸ்ஏ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம வேலை கிடைக்கணும்னா, கண்டிப்பா இத வந்து கிராக் பண்ணி ஆகணும். நம்ம இந்த சேனல்ல ஈஸியா ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளான கான்செப்ட்ல வந்து டிஎஸ்ஏ எடுத்துன்னு போலாம். நம்ம தமிழ் லாங்குவேஜ்லயே. ஓகேவா கைஸ்? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஹாப்பி லேர்னிங். பை பை.